ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, MERN ஸ்டாக்கில் டிப்ளாய்மெண்ட் எப்படி பண்ணுறது. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது இன்றைக்கி கோயப் அப்படின்றது ஒரு ஹோஸ்டிங் ப்ரொவைடர், ஓகேவா. ஸோ அங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிப்ளாய்மெண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு GitHub அக்கௌண்ட், தென் ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன். பேசிக்காக நம்ம சர்வர் க்ரியேட் பண்ண போகிறதால அதனால் சர்வர் தேவையில்ல. சர்வர் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் நம்ம தெரிஞ்சுப்பீங்க. தென் ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணி அதில் அந்த ரியாக்ட் அப்ளிகேஷன், தென் பேக்அண்ட் அப்ளிகேஷன், எனி பேக்அண்ட், ஜாவா ஃபுல் ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, பைத்தன் ஃபுல் ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, இல்லை நோடு ஃபுல் ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ஒரு என்டையர் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனை நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ண முடியும், ஓகேவா. சேவ் இந்த சென்ஸ் எங்கே அப்படின்னும் போது குளோபலாக, ஓகேவா. இப்போ என்னோட கம்ப்யூட்டரில் இருந்தால் அது லோக்கல் இல்லையா, லோக்கலோஸ் 3000 ரன் ஆகும். ஸோ லோக்கலோஸ் 3000 ரன் ஆகிற ஒரு கோடை, ஸோ உங்களோட கோட் பேஸை எப்படி கூகுளில் நம்ம என்ன பண்ணுறது, கூகுள் இந்த சென்ஸ் www வேர்ல்டு வைடு வெப், ஓகேவா. வேர்ல்டு வைடாக நம்ம எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், ஓகேவா. தென் லெட் மீ ஸ்டார்ட். கோயப் அதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுங்க, KOOEB, ஓகே. ஸ்டார்டிங் நீங்கள் கிரியேட் பண்ண சொல்ல கெட் ஸ்டார்டட் ஃப்ரீ, ஓகேவா. இட்ஸ் ஒரு அக்கௌண்ட், ஒரு GitHub யூஸருக்கு ஒரு அக்கௌண்ட், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், ஓகேவா. ஒன்று நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம டெஸ்டிங்ன்றது இட்ஸ் ஃப்ரீ ஹோஸ்டிங் தான், மற்றதுக்கு மட்டும் நம்ம சார்ஜஸ் கட்டுற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. கிரியேட் வெப் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஓகே. ஆல்ரெடி இங்கே கிளைண்ட் அப்படின்ட்டு இதில் டம்மி ரியாக்ட் தான் இருக்குது. ஸோ வேறு எதுவுமே இல்லை, ஓகேவா. ஸோ அதை கிளைண்ட்டுன்னு போட்டு வச்சுருக்கேன், ஓகேவா. ஏன் அப்படின்னா சர்வர் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணுவோம், அந்த வெளியில் நம்ம போட்டு வச்சுருக்காரு, ஓகேவா. தென் இந்த டெமோ அப்படின்ற அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் VS கோட் அப்படின்னு கொடுத்தாச்சு. VS கோடில் ஓப்பன் ஆகிடுச்சு. தென் இதை மினிமைஸ் பண்ணிடலாம். உள்ளே வந்த உடனே உங்களுக்கு கிளைண்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னா டெர்மினலில் LS கொடுத்து பார்க்கலாம். கிளைண்ட் ஃபோல்டர் இருக்குது, CDCLIENT, CD கிளைண்ட், ஓகேவா. இப்போ கிளைண்ட்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் இப்போ LS கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு package.json இருக்கும், ஓகேவா. இதுதான் உங்களோட ஸ்டார்டிங் ஃபைல் இல்லையா. தென் பப்ளிக்கில் index.html இருக்கும், index.js இருக்கும் சோர்ஸில், ஓகேவா. அதெல்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃபைல். தென் npm ஸ்டார்ட். ஒன்ஸ் நீங்கள் npm ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரியாக்ட் ஆப் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான் இல்லையா. இந்த ஃப்ரண்ட் எண்டை நம்ம ஈஸியாக ஹோஸ்ட் பண்ண முடியும், ஓகேவா. ஆனால் பேக் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் டஃப், ஓகேவா. ஏன்னா பேக் எண்டை நீங்கள் என்ன பண்ணணும், ஹோஸ்ட் பண்ணணும்னா ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும், அந்த சர்வர் பர்டிகுலர் போர்ட்டில் ரன் பண்ணி, ஓகேவா. அதில் உங்கள் ஃப்ரண்ட் எண்டை நீங்கள் பில்ட் பண்ணி அட்டாச் பண்ணி நாங்கள் என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணணும், ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்டை, ஓகேவா. ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை ரன் பண்ணிக்கிட்டீங்க, கிளைண்ட் ஃபோல்டர் இருக்குது. சர்வருக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ கிரியேட் பண்ண போகிறீங்க ஒரு ஃபோல்டர். இப்போ டேரெக்டாக இந்த ஃபோல்டர்லேயே டெமோ அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு ஃபோல்டர். ஸோ அந்த இடத்துக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன்னா server.js ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஓகே. அந்த ஃபைல் எதுவுமே இல்லை, இட்ஸ் எம்டி. தென் இந்த டெமோ இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட திரும்பி அகைன் இன்னொரு டெர்மினலில் நீங்கள் LS கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கணும், server.js ஃபைல் கண்டிப்பாக இருக்கணும், ஓகேவா. தென் npm init, ஓகேவா. ஒரு சர்வர் கிரியேட் பண்ணால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, ஓகேவா. ஸோ அதை எக்ஸாக்டாக திரும்ப நீங்கள் பண்ணி ஆகணும், ஓகேவா. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு package.json நமக்கு கிரியேட் ஆகிருக்கும். இந்த சர்வரை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா node ஸ்பேஸ் server.json போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லைனா நோடுமானில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ npm ஸ்டார்ட் கொடுத்தாலும் நமக்கு ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா. ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி ஒரு பர்டிகுலர் போர்ட்டில் ஃபஸ்ட்டு ரன் பண்ணிட்டு வந்துடலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க், ஓகேவா. தென் அதுக்கு நமக்கு தேவையான டிபெண்டன்சி என்னன்னா npm இன்ஸ்டால் கிளியர் கொடுத்துக்கிறேன். npm இன்ஸ்டால் nodemon, நோடுமான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக. தென் exp எக்ஸ்பிரஸ், ஓகேவா. கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் இருக்கணும். தென் கார்ஸ் எதுக்குன்னா கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஆர்ஜின், அதாவது உங்கள் கிளைண்ட் வந்து 3000 இருக்குது, 5000 இருக்குது அந்த மாதிரினா, அப்போ உங்கள் கிளைண்ட்லேருந்து ரெக்வஸ்ட் வந்தால் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும். வேற ஒரு கிளைண்ட்லேருந்து ரெக்வஸ்ட் வந்தால், அட்டாக்கர்ஸ் கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வந்தால் உங்களுக்கு அதை ரிஜெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் அந்த கார்ஸ் இருக்கும், ஓகேவா. தென்
பாடியில் ஏதாவது டேட்டா வந்து சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பாடி பார்சர் கண்டிப்பாக தேவை இல்லையா, அதனால் பாடி பார்சர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ ஒன்லி நீங்கள் கெட்டு போஸ்ட் புட்டு டெலிட் அந்த மாதிரி கொடுத்து ஸோ பெரிய சர்வர் கிரியேட் பண்ணணும்னா தான் ஓகேவா. ஸோ இல்லைனா அது தேவையில்லை. ஓகே, தென் எப்பயும் போல் இன்ஸ்டால் பண்ணுறது இதுதான், நோடுமான் எக்ஸ்பிரஸ் கார்ஸ் ஓகேவா. பாடி பார்சர் கூட நம்ம இப்போ கெட்டு போஸ்ட் புட்டு டெலிட் பண்ண போகிறதில்ல, அது கூட எடுத்துடலாம் ஓகேவா. நோடுமான் எக்ஸ்பிரஸ் கார்ஸ், எக்ஸ்பிரஸே போதுமானது சர்வர் கிரியேட் பண்ண. ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா தென் நோடுமான் எக்ஸ்பிரஸ் கார்ஸ் ஓகேவா, இதுவே போதுமானது. சர்வர் வந்துருங்க ஓகேவா. இது எப்படி யூஸ் பண்ணுறதும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் ஓகேவா. நோடுமானும் சரி, ஸோ கார்ஸும் சரி, எக்ஸ்பிரஸும் சரி ஓகே. தென் அப்படி இல்லைனா நீங்கள் NODEMON நோடுமான் இந்த இடத்துக்கு என்ன போயிடுங்க, NPM நோடு பேக்கேஜ் மேனேஜர். ஸோ இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா போதும் ஓகேவா. எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸ் இங்கேயே இருக்கும் இல்லையா. தென் இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்கும் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்கும் ஓகேவா. இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் equal to require. require express okay. ஸோ ஒரு எக்ஸ்பிரஸை நீங்கள் ரெக்வயர் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஆப்புக்கு இனிஷியேட் பண்ணிப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப்புக்கு இனிஷியேட் பண்ணால் ஒரு போர்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, அதை டிவியேட் பண்ணுவீங்க. இல்லைனா இந்த மாதிரி ஆப் டாட் கெட்டுன்னு போட்டால் கூட ஹலோ வேர்ல்டு. இப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் போர்ட்டுக்கு நம்ம பார்க்க சொல்ல ஹலோ வேர்ல்டுன்னு வரும் இல்லையா. இதுதான் நம்ம சர்வர் கிரியேஷன் கிளாஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸாக இருந்தது ஓகே. ஸோ ஆப் டாட் லிசன் 3000 ஓகே. இந்த மாதிரி 3000க்கு இப்போ யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேக்கேஜ் டாட் ஜேசனில் கண்டிப்பாக இந்த இடத்துக்கிட்ட நோடுன்னு இருக்கும், அதை நோடுமான் மாற்றணும். NODEMON நோடுமான் மாற்றணும் ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், NPM ஸ்டார்ட்னு டேரெக்டாக கொடுத்தாலே ஸ்டார்ட் ஆகும். NPM ஸ்டார்ட் ஓகே. ஸோ லிசன் நீங்கள் அந்த போர்ட் 3000 ஓகேவா. ஸோ நமக்கு 3000 தேவையில்லை, ஏன்னா 3000 நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி கிளைண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஓகேவா. அதனால் நம்ம இது ஒரு 5000 வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ 5000. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கிட்ட க்ளோசிங் எவ்ரி திங். ரியாக்ட் ஆப் ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லோக்கல் ஹோஸ்ட் 5000 போயிடுறேன். 5000ல் ஹலோ வேர்ல்டு இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் நம்மளோட சர்வர் ஓகேவா. இந்த சர்வரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு டம்மி சர்வரை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டம்மி சர்வர் கூட இந்த கிளைண்ட்டை எப்படி ப்ரோ அட்டாச் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு நம்ம பில்ட் எடுக்கணும் ஓகேவா. ஒரு கிளைண்ட்டை பில்ட் எடுத்து எப்படி ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட்டை மட்டும் தனியாக ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகே. வி ஆர் இன் கிளைண்ட் நவ். இது சர்வர், இது வரைக்கும் சர்வர் இருந்தது போதும் ஓகேவா. தென் இப்போ ஒரு கிளைண்ட் ஓகே. கிளைண்ட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு ஓகேவா. லோக்கல் 3000ல் கிளைண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுதான் உங்களோட நீங்கள் அடித்து வச்சிருக்க உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் ஓகேவா. இந்த ஃப்ரண்ட் எண்டை ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு NPM run build, NPM run build ஓகேவா. என்ன கொடுக்குறேன்னு பாருங்க, கமாண்ட் NPM run build. இந்த பில்டு கமாண்ட் கொடுக்கறதால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டில் பில்டுன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும் ஓகேவா. ஸோ அது என்ன பண்ணுன்னா இது வரைக்கும் நீங்கள் அடித்து வச்சிருக்க மொத்த கோடையும் கம்ப்ரஸ் பண்ணும். கம்ப்ரஸ் பண்ணி சங்காக பிரிக்கும் ஓகேவா. சங்க்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேவா, இந்த இடத்துல சங்க்குன்னு இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு 10 பேஜ் அடித்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேஜுக்கும் தனித்தனியாக HTML CSS JS இருக்கும் இல்லையா. ஸோ அதை என்ன பண்ணுன்னா மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து ஒரு கம்ப்ரஸ்டாக ஒரே ஃபைலாக க்ரியேட் பண்ணி ஒரு JS ஒரு CSS தென் அதுக்கு தேவையான ரன்னாக, அதாவது ஒரு ஃபைல் ரன்னாக தேவையான ஃபைல். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டாட்டிக்காக வச்சுருப்பீங்க இல்லையா உங்களோட மீடியாஸ் மீன்ஸ் லோகோ தென் SVGs மொத்த டீட்டெயில்ஸுமே இதில் தான் இருக்கும் ஓகேவா. இங்கே பாருங்கள், லோகோ இன்ஃபர்மேஷன், ஃபெவிகான் இன்ஃபர்மேஷன், ஸோ உங்களோட சைட்டோட லோகோ தென் சைட்டோட ஃபெவிகான் இன்ஃபர்மேஷன், உங்கள் சைட்டோட நேம், எவ்ரிதிங், index.html எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக்கில் போயிட்டு index.html போனால் இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய ஃபைலாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல போனால் அது கம்ப்ரஸ்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ஒரே லைனில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும் ஓகேவா. ஸோ ப்ரொடக்ஷனில் புஷ் பண்ணும்போது நீங்கள் கமெண்ட்ஸ் கூட ரிமூவ் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா அதிகமான கோட்ஸ் இருந்ததுன்னா என்ன ஆகும், அது கண்டிப்பாக ஸ்லோ லோடிங் இருக்கும் ஓகேவா. அதனால தான் இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டாட்டிக்ஸில் JSல இந்த இடத்துல போய்ட்டு JS போனீங்கன்னா இதுதான் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் நீங்கள் அடித்த ஒரு பேஜ். இப்போ ஃப்ரண்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இதுதான். இது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்குல்ல, இதுதான் கம்ப்ரஸ்ட் கோட் ஓகேவா.
இதை நீங்கள் அப்லோட் பண்ண சொல்ல உங்களோட சோர்ஸ் கோட் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும், எங்கேயுமே லீக் ஆக சான்ஸே கிடையாது. ஓகேவா? இந்த கோடெல்லாம் படித்து புரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா இது ஒரு என்கிரிப்டடாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பில்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் நம்ம பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பில்டு ஃபோல்டரில் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஸோ யுவர் ஃபைல் இஸ் ரெடி. ஸோ நம்ம பில்டு ஃபோல்டரை டேரெக்டாக ஹோஸ்ட் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கு நம்ம கோயப் யூஸ் பண்ணாமல், அதாவது கோயப்ன்றது எதுக்காகனா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டத்தையும் சேர்த்து ஹோஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? அங்கே ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் ஹோஸ்ட் பண்ண முடியும், அப்பயும் உங்களுக்கு பேக் அண்டோட உதவி தேவை. நெட்லிஃபை ஒரு ஹோஸ்டிங் ப்ரொவைடர், ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தான் ஹோஸ்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். ஓகேவா? இதில் வந்து பில்டு அப்படின்னு இருக்கும். ஓகேவா? பில்டை கிளிக் பண்ணி நியூ சைட் ஃப்ரம் கிட், நீங்கள் கிட்டப் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக கிட்டப்பில் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருப்பீங்க? ஸோ உங்களோட ப்ராஜெக்டை புஷ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட கிட்டப் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம், ஸோ இதெல்லாமே புஷ் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ இந்த கிட்டப் ப்ராஜெக்டை நீங்கள் என்ன பண்ணலாம்? டேரெக்டாக ஹோஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இது எபிலிட்டி கோடிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இருக்கும், டெஸ்டிங் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு ப்ராஜெக்ட் இங்கே இருக்க 40 ப்ராஜெக்ட்டுமே உங்களால் என்ன பண்ண முடியும்? தனித்தனியாக ஹோஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இல்லை ப்ரோ நான் ஒன்றும் சிம்பிளாக பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா லேர்ன் மோர் அபவுட் பில்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துக்கிட்ட வந்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் ஃப்ரீ ரெக்வஸ்ட் டெமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கான ஃபுல் கைட் கிடைக்கும். ஓகேவா? இட்ஸ் ரியலி ஈஸி. சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ சைட் ஃப்ரம் கிட்னு இருக்கு இல்லையா? இதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் கிட்டப்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி தான், GitLab, அஷூர் டெவோப்ஸ், ஓகேவா? இல்லைனா பிட்பக்கெட், இது நாலுமே கிட் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இட்ஸ் வெர்ஷன் கண்ட்ரோலிங். ஓகேவா? இதில் எது வச்சிருந்தாலும் நீங்கள் வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லையா ட்ரை நெட்ஃப்ளிக்ஸ் ட்ராப். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் யுவர் சைட் அவுட்புட் ஃபோல்டர். ஓகேவா? உங்களோட சைட்டோட அவுட்புட் ஃபோல்டர் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களோட சைட்டோட டைரக்ட் அவுட்புட் ஃபோல்டர் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல பில்டு ஃபைல் இருக்கு இல்லையா? இதை நீங்கள் ஃபோல்டர் மூலயமா ஓப்பன் பண்ணாலும் சரி தான். ஓகேவா? இல்லை ரைட் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள் ரிவீல் இன் ஃபோல்டர் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? ஸோ இது வந்து இந்த பில்டு ஃபோல்டர் எங்கே இருக்கோ இதுக்கு முன்னாடி இது இருந்திருக்காது. ஸோ நீங்கள் NPM ரன் பில்டுன்னு கொடுத்தனா கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா KB கணக்கு தான் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸில் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 500 KB, 1 MB கூட கிடையாது. ஓகேவா? ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த கிளைண்ட் இருக்கு இல்லையா? கிளைண்ட் அண்ட் சர்வர். ஸோ இந்த கிளைண்ட்டை கூட பார்க்கலாம். இந்த கிளைண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோடு மாடல்ஸோட சேர்த்து இட்ஸ் அரௌண்ட் 290 MB. 290 MBக்கும் 500 KBக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ மொத்தமாக நம்ம என்ன பண்ண முடியாது? இந்த நோடு மாடல்ஸ் மொத்த பேக்கேஜையும் எடுத்துகிட்டு போயிட்டு 300 MB நம்ம ஹோஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு 300 MB நீங்கள் ஹோஸ்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ க்ளவுட் லெவலில் போகணும். ஓகேவா? ஸோ அதனால் இது KB கணக்கு தான் அப்படின்றதால அவங்க ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஓகேவா? தென் என்ன பண்ண போகிறோம்? இந்த பில்டு ஃபோல்டர் இருக்கு இல்லையா? இதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இதில் வந்து index.js கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இந்த பில்டு ஃபோல்டர் இருக்கு இல்லையா? இதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே இருக்கு இல்லையா? இந்த இடத்துக்கிட்ட நம்ம போட்டால் போதும். ஓகேவா? ட்ராப் இட்னு இருக்கும். நீங்கள் கிளிக் எடுத்து அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஸோ சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஓப்பன் ப்ரொடக்ஷன் டெப்ளாய். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா? ஓப்பன் ஆகிடுச்சா? அவ்வளோதான். இப்போ ரைட் நவ் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணால் கூட உங்களால் என்ன பண்ண முடியும்? ஸோ இதை ஓப்பன் பண்ண முடியும். வேர்ல்டு வைடாக இதை ஓப்பன் பண்ண முடியும், யார் ஓப்பன் பண்ணாலும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுவே நீங்கள் ஒரு எம்டி HTML ஃபைலை கூட நீங்கள் ஈஸியாக ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள். ஸோ வி ஆர் இன் TCA ப்ராஜெக்ட். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட்டு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபோல்டரில் டெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி ஷோ மோர் ஆப்ஷன் ஓப்பன் வித் கோட் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு டம்மி ஒரு HTML க்ரியேட் பண்ணுறேன். ஸோ tst.html. ஓகேவா? க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட HTML5. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட டாக்குமெண்ட்டில் tst டெஸ்ட், இந்த இடத்துக்கிட்ட ஹெலோ டெஸ்ட். ஓகேவா? ஸோ ஹலோ டெஸ்ட்னா என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துக்கிட்ட க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? லைவாக இப்போ நம்ம இதை கூட ஹோஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா HTML ஃபைல் இருக்கும். இது கிளிக் பண்ணால் இங்கே ஓப்பன் ஆகும் இல்லையா? ஸோ இதையும் நம்மளால் ஹோஸ்ட் பண்ண முடியும் நெட்லிஃபைல. ஓகேவா? தென் சேம் அதே தான். பேக் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட
டெஸ்ட்டுன்னு இருக்கும். இந்த ஃபோல்டர் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே போட போகிறீங்க. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், இட்ஸ் அப்லோடிங். அதே மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஓப்பன் ப்ரொடக்ஷன், பேஜ் நாட் ஃபவுண்ட். நீங்கள் இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா பாருங்கள், நம்ம ட்ராப் பண்ண சொல்ல ஸோ அந்த ஃபோல்டர் நேம் கண்டைனான index.js. ஓகேவா? ஸோ index.js என்ற index.html ஃபைல் இருக்கணும். ஓகேவா? இந்த நேமில் அந்த ஃபைல் நேம் கிரியேட் ஆகிருந்தால் மட்டுமே ஓகேவா உங்களுக்கு என்ன ஆகும், அது ஒர்க் ஆகும். இண்டெக்ஸ்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் வந்துடுங்க. அதே டெஸ்ட்டு உள்ள இண்டெக்ஸ்ன்னு இருக்குது, index.html இல்லையா? தென் நீங்கள் VS கோட்லேயும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ index.html. ஓகே, இதை ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா? தென் க்ளோஸ் திஸ் திங். இப்போ திரும்பியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எப்பயும் போல் பில்டுக்கு வரும், டெஸ்ட், இங்கே டெஸ்ட் நெட்லிஃபை ட்ராப். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள index.js இருக்குது. ஓகேவா? நீங்கள் டேரெக்டாக இந்த index.js ஃபைலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டரில் போடணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ட்ராப் அண்ட் ட்ராக் யுவர் சைட் அவுட்புட் ஃபோல்டர் ஹியர். ஓகேவா? டேரெக்டாக ஃபைல் கூட ஒர்க் ஆகாது. இல்லை நீங்கள் ப்ரௌஸ் டு அப்லோட்னு கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், அந்த ஃபோல்டர் அப்லோட் பண்ணுறேன். நவ் ஓப்பன் ப்ரொடக்ஷன் டெப்ளாய். ஓகேவா? இனிஷியலைசிங் க்ளீன் கம்ப்ளீட், இந்த இடத்துல கம்ப்ளீட்னு வந்துருச்சு. ஸோ ஹலோ டெஸ்ட். ஓகேவா? ஸோ இதுவுமே ஒரு லைவ் URL. ஓகேவா? இந்த லைவ் URL ரைட் நவ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் இட் வில் ஒர்க். ஓகே, ஸோ இது நம்ம ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ண முடியாது, அப்டேட் அப்படின்னும் போது கண்டிப்பாக இல்லை, இது delete பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இது நீங்கள் ஒரு சேஞ்சஸே பண்ண மாட்டீங்க, ஸ்டாட்டிக் சைட். ஓகேவா? டைனாமிக் சைட் கிடையாது, சேஞ்சஸே பண்ண மாட்டீங்க. இது ஒரு போர்ட்ஃபோலியோ ப்ரோ, நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எத்தனை வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்குன்னு இங்கே லிமிடேஷன் இருக்கும், ஒரு அக்கௌண்ட்டுக்குன்னு உள்ள லிமிடேஷன் இருக்கும். ஓகேவா? தென் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸோ நமக்கு இந்த போர்ட்ஃபோலியோன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட லிமிடேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம ஒரு சில இது கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை விட்டுட்டு ஓகேவா நம்ம அடுத்த கான்செப்ட், ஓகேவா, அட்வான்ஸ் கான்செப்ட்னும் போது கோயபில் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து. ஓகேவா? ஃப்ரண்ட் அண்ட் ஃபோல்டர் எங்கே இருக்குது, பில்டில். ஓகேவா? கிளைண்ட்டில் பில்டில் இருக்குது. பில்டில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த இடத்துக்கிட்ட நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, சோர்ஸில் app.js. ஓகேவா? app.jsல இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இது இங்கே தான் இருக்கும். இதை தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, பில்ட் பண்ணியிருப்பீங்க, அதாவது கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. இதை தான் நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம். தென் இதை ஹோஸ்ட் பண்ண நம்ம சர்வர் காம்போனன்ட் கண்டிப்பாக தேவை. ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும், ஒரு ஃபோல்டர், அதாவது ரியாக்ட் ஃபோல்டரை நீங்கள் என்ன பண்ணணும், கிளைண்ட் அப்படின்ட்டு ரீநேம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் server.js ஃபைல் கிரியேட் பண்ணுங்கள். தென் அதில் முக்கியமான டிபெண்டன்சி என்னென்னா கார்ஸ், எக்ஸ்பிரஸ், நோட்மான். ஓகேவா? கார்ஸ் எதுக்காக தேவைப்படும்னா, நீங்கள் ஒரு வேளை சர்வர் கிரியேட் பண்ணி சர்வரில் கெட்டு போஸ்ட்டு புட்டு டெலிட்லாம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கார்ஸ் தேவைப்படும். ஓகேவா? கார்ஸ் எதுக்காகன்றதும் சொல்லியிருக்கேன், எப்படி யூஸ் பண்ணுறணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ npm cors கார்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, தென் இங்கே கார்ஸ் போயிடுங்க, npm இன்ஸ்டால் கொடுத்தா இன்ஸ்டால் ஆகிடும். ஒன்ஸ் இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, app.use cars இது கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? டேரெக்டாக கார்ஸை இந்த கார்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவீங்க. ஒரு ரெக்வஸ்ட்டில் கால் பண்ண விரும்பல ப்ரோ, நான் மொத்தமாக கான்ஃபிகர் பண்ண விரும்புகிறேன்னா இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணுவீங்க. இந்த இடத்துக்கிட்ட http example.com, இந்த இடத்துக்கிட்ட உங்களோட லோக்கல் ஹோஸ்ட் 3000, இதுதான் உங்களோட கிளைண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ உங்களோட கிளைண்ட்டோட URL கொடுப்பீங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நம்ம இதை பண்ணுவோம். ஸோ கிளைண்ட்டோட URL கொடுப்பீங்க. ஸோ உங்களோட கிளைண்ட் இந்த கிளைண்ட்டை தவிர்த்து வேறு எந்த கிளைண்ட்லேருந்து வந்தாலும் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் நாளைக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டொமைன் வாங்கி .comல .inலையோ. ஸோ அப்போ நீங்கள் இதை கொடுத்துட்டிங்கன்னா லோக்கலில் இருந்தோ வெளியில் இருந்தோ ஒரு டேட்டாவை யாராச்சும் வந்து சென்ட் பண்ணாங்கன்னா அது ஒர்க் ஆகலாமா, ஒர்க் ஆகக்கூடாது இல்லையா, செக்யூரிட்டி இஷ்யூ வரும் இல்லையா. அதனால தான் இந்த கார்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன எரர் வரும், யாராச்சும் வந்து சென்ட் பண்ணால் ட்ரை பண்ணால் உங்கள் டேட்டா பேஸில் இருக்க டேட்டாவை டெலீட் பண்ணவோ இல்லை ஆக்சஸ் பண்ணவோ இல்லை ஏதாவது ட்ரை பண்ணவோ பண்ணால் கார்ஸ் கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஆர்ஜின் எரர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு த்ரோ ஆகிடும். ஓகேவா? இட் ஒன்ட் ஒர்க், அந்த பர்டிகுலர் ஐடியிலேருந்து வந்தால் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்படி தான் கார்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? இட்ஸ் ரியலி ஈஸி, அவ்வளோதான் கோடே. ஓகேவா? ஸோ இது ஒரு லைன். இப்போ நம்ம சர்வர் கிரியேட் பண்ண இல்லையா, இந்த இடத்துக்கிட்டே பாருங்கள், போட்டு 80ல் ரன் பண்ணியிருக்காங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 3000 ரன் பண்ணியிருக்கோம். ஓகேவா?
இவ்வளோதான் விஷயம். தென் இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா சர்வரில் ஓகேவா. ஸோ இந்த பில்டு ஃபைலை இப்போ சர்வருக்கு கொண்டு வரணும் ஓகேவா. அப்படி கொண்டு வந்தால் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அதை எப்படி ப்ரோ கொண்டு வர்றது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பாத் அப்படின்ற ஒரு டிபெண்டன்சி தேவை ஓகேவா. ஸோ அது வந்து டிஃபால்ட்டாகவே Node.jsல இருக்கும். கான்ஸ்ட் பாத் ஓகே, பாத் ஈக்குவல் டு ரெக்வயர் பாத் ஓகேவா. CONS ஓகே. கான்ஸ்ட் நீங்கள் பாத்துனே கொடுத்துக்கோங்க, பாத்ஸ்லாம் வேணாம். பாத் ஈக்குவல் டு ரெக்வயர் பாத். இந்த பாத் எதுக்காகன்னா ஸோ உங்களோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஓகேவா. ஸோ சேம் ஃபோல்டரில் தான் இங்கே பாருங்கள் டெமோன்றது தான் உங்களோட சர்வர் ஃபோல்டர் ஓகேவா. ஸோ டெமோ இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை சர்வர்னு கூட மாற்றிக்கலாம் ஓகேவா. இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் டெமோன் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே கிளைண்ட் இருக்குது ஓகேவா. ஒரு சர்வருக்குள்ளே தான் கிளைண்ட் இருக்கணும் எப்பயுமே ஓகேவா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த டெமோன்றதை ரைட் கிளிக் ரீநேம் SERVER சர்வர், இல்லை நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இட்ஸ் போர்ட்ஃபோலியோனா போர்ட்ஃபோலியோ வச்சுக்கலாம், இகாமர்ஸ்னா இகாமர்ஸ் வச்சுக்கலாம், இல்லை இகாமர்ஸ் சர்வர் போர்ட்ஃபோலியோ சர்வர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஓகேவா. நான் இப்போ சர்வர்னு வச்சுக்கிறேன். ரைட் கிளிக் ஓப்பன் வித் VS Code அகெயின் ஓகே. ஸோ இதை ஓப்பன் பண்ண இப்போ பாருங்கள் சர்வர் இருக்குது, சர்வருக்குள்ளே என்ன இருக்குது நமக்கு கிளைண்ட் இருக்குது ஓகேவா. ஸோ சர்வரை டேரெக்டாக நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உள்ள கிளைண்ட் இருக்கும், அந்த கிளைண்ட்டில் பில்டு இருக்கும் ஓகேவா. ஸோ எதுக்கு ப்ரோ கிளைண்ட்டு, நம்ம தான் பில்டு ஃபோல்டர் இருக்கே, இப்போ ஒரு வாட்டி நான் பில்ட் பண்ணிட்டேன் ஓகேவா. ஸோ அடுத்த வேர்ஷனுக்கு நான் அப்டேட் பண்ண மாட்டேன், நான் அதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் இல்லையா. அதுக்கு தான் அந்த ஃப்ளோ ஓகேவா. ஸோ CI/CD ஃப்ளோ அப்படின்வாங்க ஓகேவா. தென் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெகுலராக நம்ம ஃப்ரண்ட் எண்ட் அப்டேட் பண்ண போகிறோம், ரெகுலராக நம்ம பேக் எண்ட் அப்டேட் பண்ண போகிறோம், ரெகுலராக நம்ம இன்டகிரேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஓகேவா. டெய்லி அப்டேட் நடந்துக்கிட்டே இருக்கும், 4-5 டெவலப்பர்ஸ் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணுவாங்க ஓகேவா. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியாது, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா நெட்லிஃபை, அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், க்ளவுட் ஹோஸ்டிங் போய் ஆகணும் ஓகேவா. தென் அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சர்வரில் உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் பில்டு ஃபைல் ஆல்ரெடி நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா, ஒரு வாட்டி நீங்கள் பில்ட் பண்ணணும். இப்போ நான் புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேன்ப்பா, ஹாய்ன்றதை பாயின் மாற்றிருக்கேன் ஓகேவா. சின்னதாக மாற்றினா கூட நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க இல்லையா, அப்படி அப்டேட் பண்ண சொல்ல NPM ரன் பில்டு கிளைண்ட்டுக்கு போயிட்டு கிளைண்ட்டை ரன் பண்ணி NPM செக் பண்ணிவிட்டு எல்லாமே NPM ரன் பில்டுன்னு கொடுப்பீங்க. NPM ரன் பில்டு கொடுத்தோன்னா பில்டு ஃபோல்டர் வந்துடும் ஓகேவா. தென் திரும்பியும் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு திரும்பி NPM ரன் பில்டு கொடுத்தீங்கன்னா திரும்பியும் பில்டு ஃபோல்டர் கிரியேட் ஆகும், பழைய ஃபோல்டர் டெலிட் ஆகிட்டு புது ஃபோல்டர் உங்களுக்கு என்ன ஆகும், ரீப்ளேஸ் ஆகிடும் ஓகேவா. இப்போ இந்த சர்வரில் அந்த பாத்தை நீங்கள் என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும் ஓகேவா. பாத் எப்படி டிஃபைன் பண்ணுறதுனா டேரெக்டாக நம்மளோட அப்ளிகேஷன் இந்த இடத்துக்கிட்ட ஆப் டாட் யூஸ் ஓகேவா. ஆப் டாட் யூஸ் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் tab 9 இட்ஸ் AE, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடுத்து கொடுக்குது. ஸ்டாட்டிக் ஓகேவா. ஸோ எக்ஸ்பிரஸ் ஸ்டாட்டிக் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் உங்களுக்கு என்டையர் ஃப்ரண்ட் எண்டுமே ஸ்டாட்டிக் ஃபோல்டராக இருக்கும் ஓகேவா. ஸ்டாட்டிக் இந்த சென்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் டைனமிக்காக கிரியேட் பண்ணி தான் வச்சுருப்பீங்க, அதை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஸ்டாட்டிக் ஃபைலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ ஒரு ஃபோல்டருக்குள்ளே பில்டு ஃபோல்டருக்குள்ளே போட்டிருப்பீங்க ஓகேவா. தென் அதை தான் நம்ம ஸ்டாட்டிக் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டி பேக் எண்டையும் நம்ம ஈஸியாக இன்டகிரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணிட முடியும் ஓகேவா. ஸோ இது காமன் தான் ஓகேவா. இந்த கோட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆப் யூஸ் நம்மளோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பிரஸ் ஸ்டாட்டிக் பாத் ஓகேவா. ஸோ எங்கேயோ இருக்க வேறு ஒரு ஸ்டாட்டிக் ஃபைல், அது வந்து ஒரு HTML ஃபைல் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அந்த HTML ஃபைல் கூட ஒரு CSSம் ஒரு JSம் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு HTML ஃபைல், ஒரு CSS ஃபைல், ஒரு JS ஃபைல், அதுதான் இந்த பில்டு ஃபோல்டர் ஓகேவா. நம்ம இது ரியாக்டில் பில்ட் ஆகிறதுக்காக நமக்கு என்ன ஆகும், இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா CSSம் இங்கே இருக்கும் ஓகேவா. இதுதான் நம்மளோட ஃபுல் CSS ஓகேவா. என்னடா கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, இப்படி நம்ம ஸ்க்ரோல் பண்ணணும் ஓகேவா. ஹரிதாண்டெல்லாம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணணும். ஃபுல் CSS இப்படி தான் இருக்கும். JS நம்மளோட சைட்டோட JS ஓகேவா. இது JSோட மேப் ஃபைல், தென் இதான் நம்மளோட சைட்டோட JS ஓகேவா. நம்ம கிரியேட் பண்ண ஃப்ரண்ட் எண்டோட JS. ஸோ மீடியா ஃபைல்ஸ் இது எல்லாமே ஸ்டாட்டிக்காக இருக்கும். இந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த இடத்துல டைரக்டரி நேம் ஓகேவா. ஸோ நம்மளோட ஃபோல்டர், அதாவது சர்வர் ஃபோல்டருக்குள்ளே இருக்க வேற ஒரு ஃபோல்டர், அதை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். அதை ஆக்சஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்க பில்டு ஃபைலுக்குள்ளே இருக்க index.js இதுதான் நம்மளோட ரன்னிங் பாயிண்ட் ஓகேவா. ரன்னிங் பாயிண்ட் நெட்லிஃபைல ரன்னிங் பாயிண்ட் மாதிரி இது ரன்னிங் பாயிண்ட் ஓகேவா. இந்த பாயிண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணால் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் ஒர்க் ஆகிடும் ஓகேவா. அதை நம்ம ஒரு சர்வரில் என்ன பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்டை தனியாக லோக்கலோஸ் 3000 பேக் எண்டை தனியாக லோக்கலோஸ் 5000 ரன் பண்ணி பார்த்துருப்பீங்க ஓகேவா.
லோக்கல் 5000ல நம்ம ஃப்ரண்ட் எண்டும் ரன் ஆகும், நம்ம பேக் எண்டும் ரன் ஆகும். எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல? அப்போ பேக் எண்டும் ஒரே போர்ட்டில் ஒர்க் ஆகும், ஃப்ரண்ட் எண்டும் ஒரே போர்ட்டில் ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் abilitycoding.com போனால் அதில் சர்வரும் ஒரே போர்ட்டில் தான் ஒர்க் ஆகுது, abilitycoding.com. ஸோ கிளைண்ட்டும் abilitycoding.comல தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஒர்க் ஆகுதா? ஸோ லாகின் பண்ணால் லாகின் ஆகும் இல்லையா? ஸோ அட்மினால் லாகின் ஆகிருக்கு. ஸோ லாகின் பண்ணால் லாகின் ஆகும். ஸோ லாகின் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே எங்கே இருக்கும்? அத்தன்டிஃபிகேஷன் ஃபுல்லாகவே பேக் அண்ட் கோட். எப்படி ஒரே போர்ட்டில் ஃப்ரண்ட் எண்டு வேலை செய்யுது, பேக் எண்டு வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இப்படி தான். ஓகேவா? ஸோ நம்ம கான்செப்ட் போயிடலாம். தென் இங்கே டேரக்டரி நேம். ஓகேவா? டேரக்டரி நேம் பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கேயே பப்ளிக்னு எடுத்து கொடுக்குது, ஆனால் நம்ம டபுள் கோட்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு டபுள் கோட்ஸ் போட்டுட்டு எந்த ஃபோல்டர் நேம் ./client இல்லையா, CLIENT கிளைண்ட். ப்ரோ எனக்கு எப்படின்னு தெரியல ப்ரோ, எந்த ஃபோல்டரில் இருக்குன்னு தெரியல ப்ரோ, ஆனால் நான் ஆக்சஸ் பண்ணணும் ப்ரோனா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட வந்து பாத் ரெக்வயர்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ./client/build/ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், டேரெக்டாக பில்டுனே போட்டாலே போதும். பில்டுலேயே உங்களுக்கு என்ன இருக்கும், index.js வந்துருச்சு பார்த்தீங்களா. ஆனால் index.html ஃபைல் கிடைக்காது, JSன்ற HTML ஃபைல் தெரியாது ஸ்லாஷ் போட்டிங்கன்னா. அப்போ ./client இந்த இடத்துக்கிட்ட தான் நம்மளோட index.js ஃபைல் இருக்குது. இதை என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு Ctrl+Z அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட என்ன ஆகிடும், பப்ளிக் ஃபோல்டர் உங்களுக்கு வந்துடும், கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் நம்மளோட பப்ளிக் ஃபோல்டர். ஓகேவா? தென் அதை நம்ம இங்கே இடத்துல எப்படி கால் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல திரும்பி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட கிளைண்ட், இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், காப்பி பண்ணீங்க இல்லையா, ஸோ அந்த ஃபோல்டரை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல கொடுத்துக்கணும். ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ யூ நீட் டு க்ளோஸ் திஸ் திங். ஓகே, தென் ஓகேவா, அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லைனில் ஓகேவா, யாராச்சும் எனக்கு வந்து இதை நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இது தேவையில்ல. ஓகே, ஸோ யாராச்சும் நமக்கு இந்த சர்வருக்கு வந்தா, ஓகேவா, இதுக்கு முன்னாடி ஹலோ வேர்ல்டு அப்படின்னு காமிச்சது இல்லையா. ஸோ இப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஓகே we are going to give this thing. ஓகே, app.get app.getனா என்னதுமா, இந்த இடத்துல நான் ஸ்லாஷ்னு கொடுக்காம வெறும் ஸ்டார்னு கொடுத்தேன்னா அப்போ லோக்கலோஸ்ட் 5000க்கு யாராச்சும் வந்தா, ஓகேவா, அது எந்த ரவுட்டாக இருந்தாலும் சரிதான், எந்த ரவுட்டாக இருந்தாலும் சரிதான், /HTML introduction இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ /abilitycodingல இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இருக்கும், abilitycoding.comல இருக்கும். ஸோ இங்கே யாராச்சும் வந்தா, இங்கே லோக்கலோஸ்ட் 5000க்கு யாராச்சும் வந்தா, இங்கே HTML introduction, இப்போ இன்ட்ரோடக்ஷன் HTML introductionக்கு யாராவது வந்தா, அடுத்து CSS introduction. ஸோ அப்போ ஆக மொத்தம் abilitycoding.comனா லோக்கலோஸ்ட் 5000. ஸோ இது ரவுட் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, டிஃப்ரெண்ட் ஃபைலை பொறுத்து. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம், யாராச்சும் எனக்கு வந்து என்னோட சர்வருக்கு வந்துட்டா, இந்த ரெண்டு லைன் தான். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? வந்துட்டா நீங்கள் என்ன பண்ணணும், நான் இந்த இடத்துல கிளைண்ட் பில்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அந்த கிளைண்ட் பில்டில் உங்களுக்கு என்ன இருக்கும், ஸோ index.html அப்படின்ட்டு ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு ரன் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த path.join அப்படின்ற மெத்தட். ஓகேவா? இந்த ஜாயின் மெத்தடை யூஸ் பண்ணி ஸோ ஒரு டேரக்டரி Node.jsல ஒரு டேரக்டரி ஃபைல் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணினா நம்ம இப்படி தான் ஆக்சஸ் பண்ணுவோம் இல்லையா, Node.js ஃபைல் சிஸ்டம். ஓகே, தென் இப்போ கிளைண்ட் பில்டுன்னு இருக்கு. இந்த கிளைண்ட் பில்டுக்குள்ளே இருக்க index.html நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணியிருப்போமா, சர்வரை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சர்வரை npm ஸ்டார்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணால் லிசனிங் ஆன் த போர்ட் 5000. ஓகே, ஸோ எக்ஸஸாக இருக்கிற இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 5000 போனால் இதுக்கு முன்னாடி ஹலோ வேர்ல்டு இருந்தது. ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு என்ன இருக்குங்க, என்னமா இருக்கு, நமக்கு ரியாக்ட் ஃபைல் இருக்கு இல்லையா. அப்போ ஒரு சர்வரும் அந்த ஃப்ரண்ட் எண்டும் ஒன்றா சேர்ந்துருச்சு. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் app.get ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இருந்தது இல்லையா. நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துக்கிட்ட response.send இந்த இடத்துக்கிட்ட ஒரு டேட்டா ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆப்ஜெக்ட் குள்ள போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட நேம்
நேம் ஈக்குவல் டு SENDY. ஓகேவா? ஸோ இப்போ யாராச்சும் வந்து எனக்கு கெட்டு ஸ்லாஷ் இந்த இடத்துக்கிட்ட லாகின் LOGIN லாகின். ஸோ இப்போ லாகின்க்கு போனால் என்னமா நடக்கணும்? ஸ்லாஷ் லாகின். ஓகேவா? டைப் எரர் பாத் மஸ்ட் பி ஸ்ட்ரிங் டு. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் நம்ம சென்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கிட்ட ஆப்ஜெக்டை ஹாய். ஓகே, அகெயின் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, ஸோ இந்த கோடை எங்கே எழுதிருந்தோம்? இங்கே எழுதிருந்தோம் இல்லையா? ஸோ கோடை என்ன பண்ணணும்? அங்கே எழுதக்கூடாது. இப்போ நம்மளோட ஸ்டாட்டிக் ஃபைலை எப்பயுமே போர்ட்டுக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு போர்ட் நீங்கள் கடைசியாக இதுதான் இருக்கும், app.listen அப்படின்றது தான் இருக்கும், அந்த லிசன் மெத்தட். ஓகேவா? அந்த லிசன் மெத்தடுக்கு மேலே உங்களோட ஸ்டாட்டிக் ஃபைல் ஜெனரேஷன் இங்கே தான் இருக்கணும், நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் பண்ண ஸ்டாட்டிக் ஃபைல். அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் என்ன எழுதிக்கலாம்? கெட்டு போஸ்ட் புட்டு டெலிட். ஓகேவா? உங்களோட ஃபுல் ஏபிஐ கோட், ரெஸ்ட் ஏபிஐ கோட்ஸ். ஓகேவா? நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அது எந்த மெத்தடாக இருந்தாலும் இட் கோயிங் டு பி ஒர்க். ஓகே. ஸோ இந்த இடத்துக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஹாய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் லாகின். ஸோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஹாய். ஓகேவா? இந்த கேஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஆப்ஜெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேட்டா சென்ட் பண்ணுறீங்க. NAME நேம் காலன் SANDY சாண்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே. சரி, ஓகே. இந்த மாதிரி சென்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரைட் நோ ரெஃப்ரெஷ், உங்களுக்கு டேட்டா வந்திருக்கு. ஓகேவா? அப்போ லோக்கலோஸ்ட் 5000 நீங்கள் ஆக்சஸ் பண்ண சொல்ல. ஓகேவா? உங்களுக்கு கிளைண்ட்டும் அதே லோக்கலோஸ்ட் 5000ல் ஒரு சர்வரோட ரவுட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு டேட்டாவும் வருது டேட்டா பேஸில் இருந்து. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் கான்ஸ்ட் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதிலிருந்து டேட்டாவை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம், சும்மா டம்மி ஸ்டோரேஜ் மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா MongoDB எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டேட்டா பேஸை இன்டெகிரேட் பண்ணி யாராச்சும் வந்து இந்த கெட்டுக்கு போனோம், ஸ்லாஷ் லாகின்க்கு போனால் லாகின் எப்படி ஆகும், லாக் அவுட் எப்படி ஆகும், அந்த டேட்டா. ஓகேவா? ஸ்லாஷ் கெட் டேட்டான்னு போனால் இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேட்டா, 10 டேட்டா இல்லை லேக்ஸ் ஆஃப் டேட்டா. ஓகேவா? டேட்டா பேஸ்லேருந்து வர டேட்டா உங்களுக்கு வரும். அந்த டேட்டாவை எடுத்து ஃப்ரண்ட் எண்டில் என்ன பண்ணிப்பீங்க, நீங்கள் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருப்பீங்க, கோட் அடித்து வச்சுருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனால் அங்கேருந்து என்ன பண்ணிக்கும், சேம் போர்ட்லேயே அது கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஓகேவா? அப்படி தான் ஒர்க் ஆகும். கோடுன்றது இவ்வளோ தான். ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்டதே இவ்வளோ தான். இட்ஸ் சிம்பிள். லோக்கலோஸ்ட் 5000ல் we are accessing what? localhost 5000 we are accessing front end. அதே மாதிரி அதே localhost 5000ல் பேக் எண்டுக்குன்னு ஒரு ரவுட் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ரவுட்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், டேட்டா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை பற்றி ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இந்த கேஸ் ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் localhost 5000/login இன்னொரு பேஜ் வச்சுருக்கீங்க, பேக் எண்ட்லேயும் localhost 5000/login இன்னொரு பேஜ் வச்சுருக்கீங்க. அப்போ எதாவது ப்ராப்ளம் வருமா ப்ரோ? எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகேவா? ஏன்னா நீங்கள் டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு இது கிடைக்கும். இந்த டேட்டா எங்கே கிடைக்கும்னா நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஆக்சஸ் பண்ண மாட்டீங்கல்ல, கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ண மாட்டீங்க, அதனால் உங்களுக்கு டேட்டா வராது. ஓகேவா? இது எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் எண்டில் போய்ட்டு இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ கெட்டுன்றதுக்கு நீங்கள் ஒரு பேஜ் அடிச்சு வச்சுருப்பீங்க. ஹோம் பேஜில் போய்ட்டு நீங்கள் கெட்டுன்னு கொடுக்க சொல்ல அந்த இடத்துக்கிட்ட ரெக்வஸ்ட் நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் அடிச்சு வச்சுருப்பீங்க கோடு. ஸோ எனக்கு localhost 5000லேருந்து எனக்கு கெட் பண்ணிட்டு அப்போ அந்த டேட்டா எனக்கு localhost 5000லேருந்து localhost 5000க்கு எனக்கு வரும். ஓகேவா? ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? சிங்கிள் போர்ட்டில் இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, ஃப்ரண்ட் எண்டை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறோம் பேக் எண்ட் கூட, பில்டு ஃபைலா அப்படின்றது தான் முக்கியம். ஓகேவா? இப்போ இந்த பில்டு ஃபைல் பாருங்களேன், localhost 5000ல் எப்படி இருக்குது. இதை நான் அப்டேட் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளைண்ட்டை திரும்பி நீங்கள் ரன் பண்ணணும். ஓகேவா? க்ளோஸ் திஸ் திங், ரன் த சர்வர். ஓகே, சர்வருக்கு அடுத்தது அகெயின் கிளைண்ட்டை நீங்கள் ரன் பண்ணணும். இந்த இடத்துக்கிட்ட cd client, ஸோ npm start. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளைண்ட் ரன் பண்ணிங்கன்னா அகெயின் கிளைண்ட் உங்களுக்கு ரன் ஆகும். ஓகே, 3000 க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இங்கே கிளைண்ட் இருக்குது, இது கிளைண்ட்டு, இது சர்வர். ஓகேவா? சர்வர் இப்போ நான் கிளைண்ட்டில் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள், ரெஃப்ரெஷ் ஆகுதான்ட்டு. இந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, சோர்ஸில் app.json இருக்குது, நான் இந்த லேர்ன் ரியாக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட இது கிளைண்ட் 3000, இந்த இடத்துக்கிட்ட லேர்ன் ரியாக்ட்னு இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன், மாடிஃபைடு அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு இங்கே சேஞ்ச் ஆச்சா? சேஞ்ச் ஆகாது. ஏன்னா அது நம்ம பில்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஒன்ஸ் நம்ம பில்ட் பண்ணிட்டோம்னா இட் ஓன்ட், அது அப்படியே தான் கன்சிஸ்டன்சியாக ஒரே ஒரு ஃபோல்டராக தான் இருக்கும். இப்போ நம்ம நெட்லிஃபைல நம்ம ஒன்ஸ் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஏன் நம்மளால் அப்டேட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுதா? சரி ப்ரோ, இதை நான் திரும்பி இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணணும் எனக்கு சேஞ்சஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட
npm run build run build npm run build அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், திரும்பி அகைன் பில்ட் ஆகும். ஓகேவா? ஸோ பில்ட் ஆக சொல்ல நீங்கள் பாருங்கள் சேஞ்சஸ். ஓகே, ஸோ அவ்வளோ ஃபைல்ஸ் டெலிட் ஆகிட்டு திரும்பியும் ரீசேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? ஃபைல் பில்ட் ஆக சொல்ல இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ தென் ஒன்ஸ் பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு திரும்பி என்ன ஆகும், கிரியேட் ஆகிருக்கும். இப்போ போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், லோக்கல்ஹோஸ்ட் 5000 நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிருக்கும். இப்போ இது ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன். ஓகே, ரைட் நவ் இங்கே இருக்கிறது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கிளைண்ட், இது ஒரு சர்வர். சர்வர் ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லையா ஃபுல் ஸ்டாக்கு. ஓகேவா? தென் இந்த சர்வர் கூடயே உங்களோட சர்வர் கோடை நீங்கள் அடிச்சுக்கலாம். கெட்டு, போஸ்ட், புட்டு, டெலிட், மாங்கோடிபி இன்டகிரேஷன் ஃபுல் கோடுமே நீங்கள் அடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களோட ஃப்ரண்ட் எண்டை பேக் எண்டை ஹோஸ்ட் பண்ணி ஒரு ஹோஸ்டிங் அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டை நீங்கள் என்ன பண்ணீங்க, ப்ரிப்பேர் பண்ணி ஒரு க்ளவுடில் புஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஃபைலை ரெடி பண்ணி கையில் வச்சுக்கிட்டீங்க ரெடியாக. ஓகேவா? தென் இதை ஜஸ்ட் சிம்பிள் கிட்டப்க்கு அமிச்சா மட்டும் போதும். ஓகேவா? கிட்டப்க்கு அமிச்சா மட்டும் போதும். இந்த இடத்துக்கிட்ட நியூ அப்படின்னு கொடுத்து நியூ கமிட் COMMIT நியூ கமிட்னு கொடுத்து கண்ட்ரோல் என்டர். ஓகே, பப்ளிஷ் பிரான்ச். என்ன சைன்இன் பண்ண சொல்லுது. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் VS கோட கிட்டப்பை பக்காவாக கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கமிட் கொடுத்தாலும் சரி தான், பப்ளிஷ் பிரான்ச் கொடுத்தாலும் சரி தான், கனெக்ட் VS கோட்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல சைன்இன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு VS கோட் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் ஆத்தரைஸ்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ கிட்டப் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், கிட்டும் VS கோடும் கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிட்டும் VS கோடும் ஒன்ஸ் கனெக்டட் அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணோம், கிளைண்ட்டில் சோர்ஸில் app.jsல மாடிஃபைடுன்னு சேஞ்ச் பண்ணோம். சேஞ்ச் ஆயிருக்கா? டர்போ புஷ் ஆகிடுச்சு. ஸோ திரும்பி கூட நீங்கள் வேணும்னாலும் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணி புஷ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி புஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் ஓகேவா அண்ட் பேக் எண்ட் ஆஸ் அ ஃபுல் ஸ்டாக்காக என்ன ஆகிடும், ஸோ இந்த இடத்துக்கிட்ட போய்ட்டு சேவ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகேவா? தென் நம்ம என்ன பண்ணிடலாம், இதுதான் நம்மளோட கிட்டப் இல்லையா, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். லோக்கல்ஹோஸ்ட் 5000 அண்ட் 3000 க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட கிட்டப் ஓகேவா, கிட்டப்பில் எபிலிட்டி கோடிங் போனோம்னா நமக்கு இங்கே டெமோ ஓகேவா, ஆல்ரெடி எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா டெமோன்ற பேரில் தான் நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம். இது நம்ம ரீநேம் ஓகேவா, சர்வர் ரீநேம் கொடுத்தோம். பட் அந்த இடத்துக்கு நம்ம ரீநேம் கொடுக்கல. ஓகேவா? இப்போ இதுதான் நம்மளோட சர்வர். இந்த சர்வருக்குள்ள கிளைண்ட் இருக்கு, தென் இதோட ஃபோல்டர் இருக்கு. இந்த டெமோன்ற ஃபோல்டரை நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ ஹோஸ்ட் பண்ண போறோம் லைவா. ஓகேவா? அதுக்கு ஜஸ்ட் கோய போயிடுங்க, சைன் இன் வித் கிட்டப் அப்படின்னு கொடுங்க. ஹோஸ்ட் பண்ணுறதுலாம் ஈஸி ரியலி. ஓகேவா? இந்த CI/CD ஃப்ளோ கற்றுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட கிரியேட் a நியூ வெப் சர்வீஸ். ஓகேவா? ஒரு புதுசாக ஒரு வெப் சர்வீஸை நீங்கள் தொடங்கலாம். இல்லைனா டெஸ்டிங். ஓகேவா? ஸோ இந்த ஆல்ரெடி நம்ம டெஸ்டிங்ன்ட்டு ஒரு சர்வீஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாகவே கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட கிரியேட் a வெப் சர்வீஸ் ஃப்ரம் கிட்டப். ஓகேவா? ஸோ இந்த கிட்டப்பில் சூஸ் பண்ணிக்கோங்க. கிட்டப்பில் இருந்தால் அதை பண்ண முடியும். கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இருக்க ரெபாசிட்டரிஸ் வந்துடும். இல்லை உங்கள் ரெபாசிட்டரிஸ் பேரை நீங்கள் சர்ச் பண்ணாலும் அது வந்துடும். ஓகேவா? டிஃபால்ட்டாக நம்ம 3 மினிட்ஸ்க்கு முன்னாடி இதை பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம இதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த டெமோ ஃபைல் எடுத்துக்கிட்ட உடனே இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஃபைலுக்குள்ளே போனோன்னே டேரெக்டாக server.js இருக்குது, package.js இருக்குது. ஓகேவா? அதனால் டேரெக்டாகவே இது ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? நாட் டு வரி அபவுட் தட் திங். சேம் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் நவ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எபிலிட்டி கோடிங் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் பண்ணி வச்சிருப்போம். ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, டெஸ்டிங்காக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ் கோட் அகாடமியாக இருந்தாலும் சரி, இது இப்படி தான் நம்ம லைவாக ஹோஸ்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ மற்ற ப்ராஜெக்ட் நீங்கள் போய் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? எதெல்லாம் நான் ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும், இப்போ எபிலிட்டி கோடிங் நம்ம ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ஸோ இதுதான் எபிலிட்டி கோடிங் ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் நம்மளோட ஃபைல்ஸ், இதுதான் நம்மளோட சர்வர் டேரெக்டாக இந்த இடத்துல என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ரெடி இந்த மாதிரி ஃபைல் அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் வித்தின் அ ஃபியூ மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணிடலாம், ஹோஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், ஜஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா? ஸோ கோயப் வந்துருங்க. அகெயின் கிரியேட் வெப் சர்வீஸ். ஓகேவா? ஸோ கிரியேட் வெப் சர்வீஸ் கிட்டப்பில் எந்த கோட் பேஸ். ஓகேவா? அந்த கோட் பேஸை சூஸ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் கோட் பேஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் ஒரு சில டீடைல்ஸ் இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட வந்து பாருங்கன்னா சோர்ஸில் பிரான்ச் இருக்கும், மாஸ்டர் பிரான்ச். ஒரு பிரான்ச் தான் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, மல்டிபிள் பிரான்ச் கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்டிங் பிரான்ச், ஓகேவா, டெவலப்மெண்ட் பிரான்ச், ப்ரொடக்ஷன் பிரான்ச், அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிளாக கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை 4-5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கம்பெனி லெவல்னும் போது அவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், அவங்கவுங்க பேரில் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க டெவலப் பண்ணுவாங்க.
ஸோ யார் ஹெட்டாக இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரே ஃபைலாக கிரியேட் பண்ணி கடைசியில் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. டெய்லி இதுதான் நடக்கும். ஒரு 5 பேர் வேலை செய்கிறாங்கன்னா 5 பேர் தனித்தனியாக ஒர்க் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க புஷ் பண்ணிவிடுவாங்க. அவங்கவுங்க கம்ப்யூட்டரில் ஈவன் வேர்ல்டு வைடாக எங்கே வேணா இருக்கலாம். ஒருத்தர் சென்னையில் இருக்கலாம், ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருக்கலாம், ஓகே, ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரி தான். நம்ம என்ன பண்ணோம், இன்டர்நெட் இருந்தால் போதும், அவங்கவுங்க கோட் பண்ணி புஷ் பண்ணிவிடுவாங்க. அந்த கோடை ஒருத்தர் என்ன பண்ணுவார், மெர்ஜ் பண்ணி ஒரே ஃபைலாக மாற்றி பில்ட் பண்ணிவிடுவார். பில்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் நான் சொன்னேன் இல்லையா, பில்டுக்கு அப்புறம் சேம் இதே தான். ஓகேவா, ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணியே வச்சுருப்பாங்க. அதனால் திரும்ப திரும்ப பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் பண்ணிட்டேன்னா போதும். ஓகேவா, ஒன்ஸ் இந்த கோடு, ஸோ இந்த 18 லைன், ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். ஓகேவா, இது அடிச்சிட்டுனா போதும், முடிஞ்சிருச்சு. ஓகே, தென் இந்த மாஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த பிரான்ச் சூஸ் பண்ணிட்டோம். இந்த பிரான்ச் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெப்ளாய் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஜியன் அப்படின்னு இருக்கும். இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ரீஜியனில் நீங்கள் ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க, இதுதான் சர்வர். ஓகேவா, சென்னை ரீஜனில் சர்வர் இல்லை. தென் வாஷிங்டன் டிசி, டோக்கியோ, சான் ஃப்ரான்சிஸ்கோ, சிங்கப்பூர். ஓகேவா, சிங்கப்பூர் நமக்கு கொஞ்சம் கிட்ட. ஓகேவா, ஸோ இது ஹோஸ்ட் பண்ணால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா, இந்தியாவுக்கு, அதனால் சிங்கப்பூரில் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். தென் ஸோ இந்த சர்வர் சிங்கப்பூர் ஹோஸ்டிங்னா ஒன்றும் கிடையாது. அங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அவங்களோட கம்ப்யூட்டரில் 24/7 இன்டர்நெட்டும் கரண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ நம்மளாலையும் நம்ம லோக்கல் கம்ப்யூட்டரில் ஹோஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஆனால் அந்த மாதிரி பண்ண சொல்ல உங்கள் லோக்கல் கம்ப்யூட்டர் தாங்காது. இல்லை நீங்கள் ஒரு சர்வர் போடணும்னா இட்ஸ் அரௌண்ட் லேக்ஸ் இல்லையா. ஸோ 2 lakhs 3 lakhs 12 lakhs அப் டு சர்வர் நீங்கள் கான்ஃபிகரேஷன் சூஸ் பண்ணுற மாதிரி. சர்வர் போடுறது கூட மேட்டர் கிடையாது. அதுக்கு கண்டினியூஸாக கரண்ட்டும் என்ன பண்ணணும், இன்டர்நெட்டும் கொடுக்கணும். ஓகேவா, அவங்க அதை கொடுக்குறாங்க, அதுக்காக நம்ம பே பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா, தென் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரும் கொடுத்துட்றாங்க, வெப் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை டெப்ளாய் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுற மாதிரி வரும் ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இந்த ரீஜியனை சூஸ் பண்ணிவிடுங்க. ரீஜன் சூஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டான்ஸ். ஓகேவா, இந்த இன்ஸ்டான்ஸை கண்டிப்பாக சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோ அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இதை சூஸ் பண்ணால் ஃப்ரீ இன்ஸ்டான்ஸ் ஆல்ரெடி நான் வந்து டெஸ்டிங்கில் யூஸ் பண்ணிவிட்டேன். அதனால் என்னால் ஃப்ரீ இன்ஸ்டான்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணணும், நானோ இன்ஸ்டான்ஸ் கிரியேட் பண்ணணும் இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா, ஒரு நானோ இன்ஸ்டான்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இதுதான் இருக்கிறதுலே கம்மி. ஓகேவா, ஸோ உங்களுக்கு மந்த்லி டாலரே வந்து பார்த்தீங்கன்னா $2 $3 தான் வரும். அப்படின்னா 200 300 தான் உங்களுக்கு பில் வரும். ஓகேவா, சின்ன அப்ளிகேஷன் தான். பெரிய அப்ளிகேஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஆகும், பில் ரேட் அதிகமாகும். ஓகேவா, ஜஸ்ட் ஒரு நானோ இன்ஸ்டான்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இடத்துக்கிட்ட. ஏன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் ஒர்க் லோட்ஸ், ப்ரொடக்ஷன் லெவல் ஒர்க் லோட்ஸ். இது டெஸ்டிங். ஓகேவா, ஐடியல் ஃபார் ப்ரோட்டோடைப் அண்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் இதெல்லாம் ஐடியல். ஓகேவா, ஸோ அப்போ நீங்கள் ப்ரொடக்ஷன் போது கண்டிப்பாக இட்ஸ் மோர் தென். ஓகேவா, ஸோ $10 $2 $3 $4. ஓகேவா, இட்ஸ் பியாண்ட் த ரெக்வஸ்ட். ஓகேவா, யூசேஜ் தகுந்த மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ எவ்வளோ வேணாலும் வரும், $1000 கூட வரும். ஓகேவா, தென் இப்போ நம்ம ஒரு நானோ இன்ஸ்டான்ஸ் ஆல்ரெடி ஃப்ரீ இன்ஸ்டான்ஸ் நம்ம டெஸ்டிங்கில் யூஸ் பண்ணுறதால நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு நானோ இன்ஸ்டான்ஸை நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ரீஜியன் பார்த்தோம், இன்ஸ்டான்ஸ் பார்த்தோம். ஓகேவா, ஸோ சோர்ஸில் நமக்கு எது வேணும் அப்படின்ற பார்த்தோம். வெப் சர்வீஸ் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெப் சர்வீஸ் ஆல்ரெடி அங்கேயே கிரியேட் பண்ணியிருந்தோம். வெப் சர்வீஸ் வேணும்ன்ட்டு. தென் சோர்ஸில் எபிலிட்டி கோடிங்கில் நம்மளோட மாஸ்டர் ஃபைல் இதான் நம்மளோட சோர்ஸ். ஓகேவா, தென் பில்டு பேக்கில் நீங்கள் என்ன கமாண்ட் கொடுத்தா உங்கள் இது ஸ்டார்ட் ஆகும், ஓவர் ரைட் இந்த இடத்துக்கிட்ட npm ஸ்டார்ட். ஓகேவா, ஸோ இது கொடுத்தா தான் ஸ்டார்ட் ஆகும் சர்வ் ஃபைலு. npm start npm ஸ்டார்ட். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். ஓகேவா, இது கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணுங்கள், திரும்பி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. என்ன பாருங்கள், வெப் சர்வீஸ் நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிவிடுவீங்க, சோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கிட்டப்பில் என்ன டேட்டா அப்படின்றது, என்ன கோட் பேஸ்ன்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பில்டு பேக் உங்களுக்கு நீங்கள் இதில் கையை வச்சிங்கன்னா இதில் என்ன கமாண்ட் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ரியாக்ட் ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகும், ஆங்குலர் ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகும், ரியாக்ட் பைட் ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகும், நெஸ்ட்.js ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ ஒரு ப்ரோக்ராம் ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட ரியாக்ட் எப்பயுமே npm ஸ்டார்ட் தான், ரியாக்டோட சர்வரும் npm ஸ்டார்ட் தான், Node.js, அதனால் ப்ராப்ளம் இல்லை, npm ஸ்டார்ட். ஸோ மேக் ஓஎஸ்லாம் வந்து வச்சுருக்கவங்க யான் கொடுப்பாங்க, இல்லை விண்டோஸ்லேயே யான் கூட யூஸ் பண்ணலாம். யான் npm மாதிரி தான், நோடு பேக்கேஜ் மேனேஜர் மாதிரி யான் பேக்கேஜ் மேனேஜர். ஓகேவா, தென் இதை கொடுத்துட்டு நம்ம என்னென்ன பார்த்தோன்னு பாருங்கள். இந்த env வேரியபிள்ஸ், இந்த env வேரியபிள்ஸ்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்ல, அட்வான்ஸ் லெவல் கான்செப்டில் வந்துடும். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துக்கிட்ட, ஸோ இன்ஸ்டான்ஸ் சூஸ் பண்ணுவோம். ஸ்கேலிங் வந்து எனக்கு ஒரு ரீஜியன் போதும். ஓகேவா, ஸோ இது அதிகமாக சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேலிங் ஓவர் ஆச்சுன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் பர் காஸ்ட்டும் அதிகமாகிட்டே போகும். ஓகேவா, காஸ்ட் வைஸாக அதிகமாக இருக்கும், தேவையில்ல. எக்ஸ்போஸ்டு போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் 8000 தான் டிஃபால்ட்டாக இருக்கும், அதுலேயும் கையை வைக்க தேவையில்ல. ஹெல்த் செக் டிசிபி போர்ட் வந்து 8000, ஸோ அதுலேயுமே நீங்கள் கையை வைக்க தேவையில்ல, அவ்வளோதான். ஓகேவா, ஆப்ஸ் அண்ட் சர்வீஸ் நேம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கிட்ட உங்களோட ஆப் நேம் கொடுக்கணும். ஓகேவா, கண்டிப்பாக கொடுக்கணும் உங்களோட ஆப் நேம். உங்களோட அப்ளிகேஷன் நேம் என்ன, இப்போதைக்கு டெமோ. ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட உங்களோட சர்வீஸ் நேம் என்ன, டெஸ்ட்டு. ஓகேவா, சர்வீஸ் நேம் அண்ட் அப்ளிகேஷன் நேம் இதை மட்டும் கொடுத்துட்டு டெப்ளாய் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டா போதும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்ளாய் ஆக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா,
ஒன்ஸ் இட்ஸ் ஈஸி. இவ்வளோதான் ப்ராசஸே. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபைல் கிரியேட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் அதை இன்டெகிரேட் பண்ணி பில்ட் பண்ணி அதுக்கு தான் லேட் ஆகுமே தவிர்த்து டெப்ளாய்மெண்ட்டில் இட்ஸ் ரியலி ஈஸி. இப்போ நாங்கள் டக்குன்னு அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு பேஜை போயிட்டு ஸோ ஏதோ அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரண்ட் எண்டில், அதை பில்ட் பண்ணுறேன், அடுத்தது பில்ட் பண்ணிவிட்டு கிட்டில் புஷ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட வந்து ஜஸ்ட்டு இந்த இடத்துக்கிட்ட புஷ்ன்னு கொடுப்பேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நியூ சேஞ்சஸ் ஃப்ரம் ஃப்ரண்ட் எண்டில் எந்த பேஜ், ஹோம் பேஜ் இல்லை காண்டாக்ட் பேஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் புஷ் கொடுத்துருவேன். கண்ட்ரோல் என்டர் கொடுத்து புஷ் கொடுத்துருவேன். புஷ் கொடுத்த உடனே நீங்கள் கிட்டப் கூட போக தேவையில்ல. நாளாக கோய போகிறீங்க, லாகின் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல டிப்ளாய்மெண்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தீங்கன்னா டிப்ளாய் ஆகிடும். இல்லைனா இந்த இடத்துல ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் நீங்கள் இங்கே புஷ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது டிப்ளாய் ஆகிடும். ஓகேவா? இது ஒன்றும் நல்லா இருக்குல்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல, ப்ரௌசர் ஓப்பன் பண்ண தேவையில்ல, டெப்ளாய் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஜஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நியூ சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் என்டர் அப்படி தட்டினீங்கன்னா ஓகேவா? ஸோ நீங்கள் எதையுமே பார்க்க தேவையில்ல, வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லாம் உங்களுக்கு என்ன ஆகிடும், உங்கள் ப்ரொடக்ஷன் புஷ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட உங்களோட ப்ரொடக்ஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு நோடுமான் ஸ்டார்டட் சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் ஆன் த சர்வர் க்ளோஸ் 8000 அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? we need to wait for that. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இது ஒரு டொமைன் வாங்கி டொமைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம் டெட் ஈஸி. ஓகேவா? ஸோ ஒன்றுமே கிடையாது, ஒரு 10 நிமிஷம் வேலை தான். ஓகே, ஸோ ஒரு டொமைன் வாங்குறது மட்டும் தான் வேலை. ஒரு 1000 ருபீஸ் கொடுத்து இல்லை 500 ருபீஸ் கொடுத்து 100 ருபீஸ் கொடுத்து இதை ஒரு டொமைன் வாங்கி நீங்கள் கூகுளில் போய்ட்டு அந்த டொமைன் போட்டிங்கன்னா ஸ்பாட்லேயே வந்துடும். ஓகேவா? இதுவே ஒரு டொமைன் தாங்க, பாருங்கள், டெமோ எபிலிட்டி கோடிங் கோயப் ஆப். ஓகேவா? ஸோ இதுவே நமக்கு கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், யுவர் சர்வீஸ் இஸ் அட்மோஸ்ட் ரெடி. ஓகேவா? நம்மளோட கண்ட்ரோல் பேனலுக்கு அட்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா நம்ம சைட்டு ஹோஸ்ட் ஆகிருக்கும் லைவாக. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ பெருசு கிடையாது. இங்கே பாருங்கள், நோடுமான் ஸ்டார்டட் லிசனிங் ஆன் த போர்ட் 5000 வந்துருச்சா? ரன் டைம் மட்டும் ஆகிட்டு இருக்கு. ரன் டைம் சக்சீட்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனை நம்ம ஹோஸ்ட் பண்ணிட்டோம். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரோக்கு, இதே தான் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் சேம் இதே ஃப்ளோ தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், we need to wait for few more seconds. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். ஓகேவா? டெமோ ஸ்டார்டிங் இருக்குது, ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை. ஓகே, ஸோ ஓடிட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல ரன் டைம் ஓடிட்டு தான் இருக்குது. ஒன்ஸ் பில்ட் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைல் ரன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ எதில் ரன் ஆகிடுச்சு, லைவில் ரன் ஆகிடுச்சு. ஓகேவா? இதான் உங்களோட அப்ளிகேஷன் லிங்க். இந்த அப்ளிகேஷன் லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் போனால் கூட உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? இந்த அப்ளிகேஷனை ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு தான் டெலிட் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை டெஸ்டிங்கில் கூட ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? minute to wait, right? Okay, run time ஆயிட்டு இருக்கு. mostly it takes some time around 2 to 3 minutes. sometime it will take more than 10 minutes. okay, we need to wait for that. once it is ready அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கிட்டே பார்த்துக்கலாம். ஓகேவா? உங்கள் சர்வீஸ் நேம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும், எபிலிட்டி ஹெல்த் அப்படின்ட்டு. ஓகேவா? டெஸ்டிங் ஹெல்த் அப்படின்னு இருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி ரன் டைம் சக்சீட் வந்துருச்சுன்னா சம்டைம் இந்த மாதிரி வராது. ஓகேவா? திரும்பி இன்னொரு வாட்டி நீங்கள் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணி போர்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஓகே, போர்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை, வேற ஏதாவது கூட சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரண்ட் எண்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணி திரும்பி புஷ் பண்ணி பாருங்க, இல்லை எம்டி புஷ் கூட பண்ணலாம். நீங்கள் எம்டி புஷ் பண்ணீங்கன்னா திரும்பி அகைன் நீங்கள் இந்த இடத்துல டேரெக்டாக புஷ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ரன் டைம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஹோம் வந்துடுங்க. ஹோம் வந்துட்டா உங்களுக்கு பாருங்கள் ஹெல்த்னு வந்துடும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே முடிஞ்சிருச்சு. ஹெல்தி அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த கிளிக் இங்கே நீங்கள் போயிடுங்க. இந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர். ஸோ நோ சச் அ ஃபைல் ஆர் டைரக்டரி ஸ்டாட்டிக்கில் ஒர்க் ஸ்பேஸ் கிளைண்ட் பில்டில் இண்டெக்ஸ் டாட் HTMLனு ஒரு ஃபைலே இல்லை அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ we need to change again. ஓகேவா? அகெயின் ஒரு புஷ் ஒன்று பண்ணிடலாம், தென் இட் வில் ஒர்க். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு எரர் தான். ஓகேவா? ரன் பில்ட் எடுத்து திரும்பி நீங்கள் புஷ் பண்ணணும். ஓகேவா? கிளைண்ட் போயிடுங்க, கிளைண்ட்டில் தான் இருக்கீங்க இல்லையா? ஸோ எந்த சேஞ்சஸும் பண்ணல. திரும்பியும் npm ரன் பில்டு. ஓகேவா? npm ரன் பில்டு கொடுங்க. ஸோ ஒன்ஸ் பில்டு கொடுத்தீங்கன்னா திரும்பி அகெயின் பில்ட் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ணலன்றதால அந்த பில்டு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? கிளைண்ட்டில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் சம்திங் அப்படின்னா கூட நீங்கள் சேஞ்ச் மாடிஃபைட். ஸோ attempt 2. ஓகேவா? attempt 2. ஓகேவா? தென் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா அகெயின் ஓகேவா npm ரன் பில்டு கொடுத்தீங்கன்னா npm ரன் பில்ட் ஆகிடும். we need to wait for some time. பெரிய அப்ளிகேஷனாக ரன் பில்ட் ஆக டேக் அ மினிட்ஸ். ஓகே, ஸோ ஓகே, இந்த இடத்துல சேஞ்சஸ் இருக்குது.
தென் சர்வரில் இருக்க சேஞ்சஸ் எப்பயும் போல் டேரெக்டாகவே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் அகெயின் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இந்த இடத்துக்கிட்ட வர போகிறீங்க, எபிலிட்டி கோடிங் போயிடுங்க, டெமோ இருக்குது இல்லையா? ஸோ இதில் ஹெல்த்தாக இருக்குது, ஆக்டிவில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நியூ PHANGES நியூ சேஞ்சஸ்னு கொடுத்து நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக கொடுங்க. ஆனால் ஓகேவா, ஒன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் புஷ் பண்ணிட்டீங்கன்னா அகெயின் இட் வில் லோடு. ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுவே லோட் ஆகட்டும். இல்லை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கனாலும் உடனே லோட் ஆகும். ஓகே, ஸோ ப்ரொவிஷனிங், அகெயின் இட்ஸ் ப்ரொவிஷனிங். ஸோ இந்த ஐடியை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் பக்கத்தில். ஸோ இந்த மாதிரி இருந்தது இல்லையா இந்த எரர் திரும்பி லோட் ஆகும். ஓகேவா, திரும்பி பில்ட் ஆகும், திரும்பி ரன் டைம் எடுக்கும், ரன் டைம் எரரும் அடிக்கலாம் இந்த வாட்டி. ஓகேவா, ஸோ 1 or 2 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணணும், நெட்வொர்க் எரர் வரலாம். ஓகேவா, பில்ட் எரர் வரலாம், இல்லை ரன் டைம் எரர் வரலாம். ஸோ இந்த எரர்லாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த கிளைண்ட்டை நீங்கள் ரன் பண்ணிடணும். ரன் பண்ணி பில்ட் எடுத்துருக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி ரன் ஆகுதா கிளைண்ட்டு அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ரன் ஆயிடுச்சுன்னா கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு NPM ரன் பில்டுன்னு கொடுத்து பில்ட் எடுத்துருக்கணும். ஒன்ஸ் பில்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? சர்வரில் வந்து என்ன பண்ணணும்? இந்த லோக்கல் ஹோஸ்ட் சர்வரில் நீங்கள் என்ன போர்ட்டில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன போர்ட்டில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த கோடை கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ கிளைண்ட்டில் பில்டு இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட் 3000க்கு பதிலாக இப்போ 8000 போர்ட்டில் ரன் ஆகுது சர்வர். அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? 8000 அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகணும்? இருக்கணும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கு லோக்கல் ஹோஸ்ட் 8000/login லாகின் போனீங்கன்னா உங்களுக்கு சர்வரும் கிளைண்ட்டும் ஒரே இடத்துல வேலை செய்யுது அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இந்த இடத்துல வந்து புஷ் பண்ணுங்கள். ஓகேவா, GitHubல புஷ் பண்ணுங்கள். GitHubல புஷ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேவா, திரும்பி பில்ட் ஆகும், திரும்பி ரன் டைம் எடுக்கும். ஒன்ஸ் ரன் டைம் சக்சீட், சம்டைம் ரன் டைம்லாம் ரொம்ப குயிக்காக சக்சீட் ஆகிடும். ஓகேவா, 10 seconds 20 secondsல ரன் டைம் சக்சீட் ஆகிடும். ஏன்னா பில்டு தான் வந்து டைம் எடுத்துக்கும். ஓகேவா, ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக முடிஞ்சிடும். ஒன்ஸ் ரன் டைம் முடிஞ்சிருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு, ஹெல்த்தாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த URL போய் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் நமக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுற URL. ஓகேவா, இப்போ ரைட் நவ் இது ஹெல்த்தில் இருக்குது. ஆனால் நமக்கு என்னது? சம்திங் ப்ராப்ளம், ஒர்க் ஸ்பேஸில் கிளைண்ட்டில் build.index.js இல்லை அப்படின்ற மாதிரி வருது. நம்ம பில்டு ஃபைலில் கரெக்டாக நம்ம என்ன பண்ணல, எந்த ஃபைலில் இருக்குன்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி நமக்கு எரர் வருது. ஓகேவா, அகெயின் we need to wait. Runtime, port shorten, runtime again. Okay, Control Shift R. It will take some time. Okay. ஓகே, ஹெல்த் ஆயிடுச்சு. இப்போ வந்து பழைய ஹெல்த் போயிட்டு புது ஹெல்த் திரும்பி வரும். ஓகேவா, அதாவது பழையது ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அது போயிட்டு திரும்பி புதுசாக இருக்கிறது இப்போ புதுசாக நம்ம கொடுத்தது என்ன ஆகும்? வந்து அட்டாச் ஆகிடும் இதில். அப்போ அட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னும் போது திரும்பி நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்? டேரெக்டாக இந்த இடத்துல வந்து ரெஃப்ரெஷ், Control Shift R. ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கோம். ஸ்டாட்டிக் டைரக்டரி நேம் கிளைண்ட்டு பில்டு கிளைண்ட். ஓகே ஓகே, index.html நம்ம இப்படி கொடுத்துருக்கோம். ஓகேவா, நான் இதை கவனிக்கவே இல்லை. ஓகே, டோன்ட் எவர் நெவர் பிலீவ் த AI. ஓகேவா, ஸோ லிட்ரலி இட் வில் முடிஞ்சிருச்சு, உங்கள் சோழியும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ என்ன பண்ணேன்? நான் bot9 யூஸ் பண்ணேன். அது என்ன பண்ணியிருக்கேன்? எனக்கு கிளைண்ட்டில் பில்டுக்குள்ளே index.html இப்படி கொடுத்துருக்கு. ஓகேவா, ஆனால் இது எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்ன ஃபைலில் இருக்கணும்? இது எக்ஸாக்டாக பில்டு ஃபைல். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட கமா போட்டிருக்கு, நடுவில் கமா போட்டு அதுக்கப்புறம் index.html போட்டிருக்கு. ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கணும். இந்த சேஞ்சஸை பண்ணிங்கன்னா இட் வில் ஒர்க் ரைட் நவ். ஓகேவா, ஸோ எப்பயும் போல் நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பில்டு எடுத்துருக்கணும். ஓகேவா, ஃப்ரண்ட் எண்டில் எந்த சேஞ்சஸ் பண்ணதா தேவையில்ல, டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்? பேக் எண்டில் ஸோ டேரெக்டாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? NPM build change, BUILD build CHANGE change. ஓகேவா, கண்ட்ரோல் என்டர், சிங்க்ரனைஸ், புஷ் பண்ணிடலாம். புஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பியும் அதே ப்ராசஸ் தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் கிரியேட் பண்ண சொல்ல நெட்வொர்க் ப்ராபகேஷன் எரர் அடிக்கலாம். ஓகேவா, ஆனால் அந்த எரரில் உட்காந்துடாதீங்க, திரும்பி இன்னொரு வாட்டி புஷ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இல்லை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இதே தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்போம். நம்ம ஒர்க் ஆகிற வரைக்கும் பண்ணணும். ஓகேவா, ஒன் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு வேலை. ஓகே, ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட நம்மளோட ஃபைல் சிஸ்டமில் பில்டு ஃபைல்னு ஒன்று இருக்கும், நான் காமிச்சிருந்தேன் இல்லையா. இந்த பில்டு ஃபைலில் நம்ம 2-3 வாட்டி புஷ் பண்ணோம்.
ஆனால் புஷ் பண்ண சொல்ல கிட்டப்ல அது போச்சா இல்லையா நம்ம செக் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்களா, கிட்டப்ல இந்த பில்டு ஃபைலே காணோம். ஆனால் நம்ம கிட்டப்ல இருக்க டேட்டாவை ஹோஸ்ட் பண்ண எப்படி ஒர்க் ஆகும்? இட் won't ஒர்க் இல்லையா? என்னன்னா இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஒரு கிட்ல புஷ் பண்ண சொல்ல கிட் இக்னோர்னு என்ன ஆகும், ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். இதில் எதெல்லாம் கிட்டப்ல புஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, எனக்கு இந்த ஃபைலெல்லாம் புஷ் பண்ணாத அப்படின்னு இருக்கும். இதில் நம்ம பில்டு என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்து வச்சிருக்கோம். அப்போ என்னோட பில்டு ஃபைல் என்ன ஆகாது, கிட்டப்ல புஷ் ஆகாது. இப்போ ஒன்ஸ் நான் அதை எனேபிள் பண்ணிட்டேன்னா, இங்கே பாருங்க, இப்போ நான் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஓகேவா, நான் பண்ண அந்த சர்வரில் பண்ண அந்த ஒரு சேஞ்சஸ், அந்த பாத்தில் நாங்கள் கொடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, இந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான். ஓகேவா, சர்வரில் இதை என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் விசிட் கொடுத்துங்க. இதையும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேவா, இப்போ பாருங்க கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகேவா, ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கிட் இக்னோரில் நான் பில்டு ஃபைலை அப்லோட் பண்ணவே இல்லை கிட்டில். அதனால் பில்டு ஃபைலே இல்லைனா ஃப்ரண்ட் அண்ட் எப்படி ஒர்க் ஆகும், அந்த இடத்துக்கிட்ட எரர் வரதான் செய்யும். கிளைண்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இல்லை, அப்படியே இருந்தாலும் அதில் பில்டுன்னு ஒரு ஃபோல்டர் இல்லை, அப்படியே இருந்தாலும் அதில் index.htmlனு ஒரு ஃபோல்டர் இல்லைடா அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, நான் என்ன நினச்சிட்டேன், இந்த இடத்துக்கிட்ட எரரோ அப்படின்னு நினச்சிட்டேன். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக ஏஐ தப்பு பண்ணல. ஓகேவா, ஸோ சம்டைம்ஸ் தப்பு பண்ணும். ஓகேவா, ஸோ எல்லா டைமும் தப்பு பண்ணுற ஏஐஸும் இருக்குது, பண்ணும் கூகுள் மாதிரி. ஓகேவா, எத்தனை வாட்டி ரீலான்ச் பண்ணாலும் தப்பு பண்ணிகிட்டே இருக்குது இல்லையா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலான்னா சேம் அதே ப்ரொசீஜர், பட் இந்த டைம் 100% ஐ எம் ஷோ இட் வில் ஒர்க். பட் பார்த்துடலாம். ஓகேவா, இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க, நியூ FINAL ஃபைனல் BUILD. ஓகேவா, ஃபைனல்னு வேறு போட்டுட்டேன், கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னா. ஓகேவா, நான் ஃபைனல்னு போட்டதுக்காக இல்லை, எரர் இல்லாமல் போட்டதுக்காக. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டே செக் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு எரர் வர சொல்லி இதை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணியிருக்கணும். சரி, நம்ம கரெக்டாக போட்டிருப்போம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். ஓகேவா, இந்த இடத்துல பில்டு ஃபோல்டர் வந்திருக்கா, கிட்டப்ல பில்டு ஃபோல்டர் வந்தாச்சு. இந்த இடத்துல பாருங்கள், நியூ ஃபைனல் பில்டு வந்துச்சா, அதுவும் இந்த பில்டு ஃபைலில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா, பில்டு ஃபோல்டரில் நவ், ரைட் நவ், இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிடையாது, ரைட் நவ். ஓகேவா, ஒன்ஸ் இதில் போயிட்டு நீங்கள் புஷ் பண்ணியிருப்பீங்க, புஷ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிருக்கும், ப்ரொவிஷனிங் ஆகிருக்கும். தென் ரன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ஹோஸ்டாக ட்ரை பண்ணும். ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த இடத்துக்கிட்ட எதுவும் பண்ண தேவையில்ல, we need to wait for some more minutes, then it will be active. ஓகே, சேம் இதே ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்குமே. ஸோ ஃபைனலி வந்துடுச்சியா. சம்டைம்ஸ் எரர் அடிக்க தான் செய்யும். ஓகேவா, ஆஸ் அ டெவலப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் சரி தான், எரர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். we need to face, okay, we need to face again and again. ஓகேவா, ஸோ ஈவன் இஃப் இட் இஸ் சீனியர் யூ வில் டூ எ மிஸ்டேக். ஓகே, சில்லியாக மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகேவா, பெருசாலாம் மிஸ்டேக் பண்ண மாட்டோம். ஓகேவா, எல்லாமே பண்ணிவிடுவோம் 99.9%. அந்த 0.1% என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர்லாம் வந்து லாக் ஆகும். ஓகேவா, ஸோ பில்ட் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி பில்ட். ஓகேவா, ரன் ஆகிடும். எனக்கு என்னென்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு வேளை உங்களுக்கு ரன் ஆகலைன்னா நோடுமான் ஸ்டார்டட் இன் லோக்கலோஸ்ட் 8000 5000 வராது. ஸோ அது சக்ஸஸ் ஆகிடுச்சு, அப்போ நம்ம கோடு நம்ம கரெக்டாக புஷ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஓகேவா, ஃபைனலி சர்வரை மட்டும் கரெக்டாக புஷ் பண்ணிவிட்டு பில்டு ஃபோல்டரே இல்லை அப்படின்னா இட் won't ஒர்க் இல்லையா? இந்த 2 லைனில் அதே மாதிரி ஏதாவது ஒரு தப்பும் பண்ணிடாதீங்க, எக்ஸாக்டாக இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மாற்றிடாதீங்க. கிளைண்ட்டு ஓகேவா இப்படி இருக்கணும். ஓகேவா, நீங்கள் ஃபோல்டருக்குள்ளே போட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ பில்டு ஃபோல்டர் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்து டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல டைப் பண்ணால் நீங்கள் என்ன ஆகும், ரெக்வயர்னு போட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு அந்த பில்டில் ஃபோல்டர் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் index.html காமிக்காது. நீங்களா index.html டைப் பண்ணுங்கள். இதில் எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. ஓகேவா, ஸோ இதில் சின்ன தப்பு பண்ணால் கூட அந்த டேரக்டரி மிஸ்மேட்ச்னு வந்துடும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரன் டைம் எரர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ரன் டைம் எரர் இல்லைனா இந்த மாதிரி எரர் வரும். ஓகேவா, பக்காவாக ரன் ஆகிடும், ஹெல்த்துன்னு காட்டும், சக்ஸஸ்ன்னு காட்டும். உள்ளே போனால் உங்களுக்கு வெப்சைட் லோட் ஆகாது. ஓகேவா, ஃபைனலி த ரன் டைம் வந்துடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரன் டைம் வந்ததுக்கப்புறமும் நீங்கள் இங்கே ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க, இல்லை பல்பு வாங்குவீங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பார்ப்பேன், டக்குன்னு போயிட்டு பார்ப்பேன், ஆனால் எரர்னே வரும். ஓகேவா, ரீலோட் பண்ண எரர்னே வரும். ஸோ என்னன்னா இது என்ன இருக்காது, ஸோ 2 ஹெல்த் இருக்கும், ப்ரீவியஸ் ஹெல்த்து. ஸோ புதுசாக நம்ம எதாவது அப்லோட் பண்ணால் அதில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா என்ன ஆகாது, ஸோ பழசு அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் பழசு என்னோட சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு, நான் புதுசாக ஏதோ தெரியாமல் நான் ஒரு எரரோட ரன் பண்ணிட்டேன். அப்போ பழசு ரன் ஆகிட்டு இருக்கிறது நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு, புதுசு வந்தது எரரு. அப்போ அது ரன் ஆகலாமா, ரன் ஆகக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக அது ரிஜெக்ட் ஆகிடும். ஓகேவா, தென் புதுசாக வந்தது என்ன ஆகும், ரன் ஆகிடும். இட் டேக் சம் டைம். ஓகேவா, ஸோ பழசு ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இதை போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், டைம் ட்ராவல் மாதிரி நீங்கள் ஒரு வேளை நீங்கள் எரர் வந்துட்டாலும் அது ப்ரொடக்ஷனில் புஷ் ஆகிட்டாலும் ப்ரீவியஸாக இருக்கிறத நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். சடனாக வந்துட்டு எப்போ தெரியாமல் புஷ் பண்ணிவிட்டேன், ப்ரீவியஸாக இருக்கிறத டைம் ட்ராவல் பண்ணி அப்படியே ஒரு வாரத்துக்கு பின்னாடி இருக்க ஒரு பழைய வேர்ஷனை என்ன பண்ணுவோம், லான்ச் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் திரும்பி அதை ஒர்க் ஆன் பண்ணி திரும்பி ரீலான்ச் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஒன்ஸ் இது வந்துருச்சுன்னா இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ரைட் நோ இட் வில் ஒர்க். இங்கேயும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாலும் இட் வில் ஒர்க். ஓகேவா? இது லைவில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த லிங்க் ஷேர் பண்ணுறேன், ஜஸ்ட் ட்ரையோ. ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் இட் ஒர்க். ஓகேவா? இப்போ மாடிஃபைடு அட்டம்ப்ட் 2 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோன்னா ஒரு 4-5 அட்டம்ப்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? நம்ம தான் தப்பாக போட்டிருக்கோம். இப்போ 6வதா ஒரு அட்டம்ப்ட். ஓகேவா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பி கிளைண்ட் வாங்க, திரும்பி சோர்ஸ் போங்க, திரும்பி app.js போங்க. அட்டம்ப்ட் உண்மையாக போட்டோன்னா ஒரு 5வது அட்டம்ப்டாக இருக்குமா இது? ஸோ அப்போ அட்டம்ப்ட் 5 அப்படின்னு போட்டோன்னா ஓகே தட். அப்போ அட்டம்ப்ட் 5 போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ரன் பில்ட் எடுக்கணும் திரும்பியும். ஓகேவா? இங்கே வாங்க, ரன் பில்ட் எடுங்க. ரன் பில்ட் குயிக்காக முடிஞ்சிடும் சின்ன அப்ளிகேஷன்ன்றதால. ஒன்ஸ் ரன் பில்ட் எடுத்திங்கன்னா பழைய ஃபைல் எல்லாம் delete ஆகும். delete ஆச்சா, புது ஃபைல் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆச்சா, delete ஆச்சு, கிரியேட் ஆச்சு. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் நியூ BUILDAGAIN. ஓகேவா? நியூ பில்ட் அகெயின் அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் என்டர். ஸோ சிங்கர்னஸ் சேஞ்சஸ். ஸோ இதுவுமே கிட்டப்ல புஷ் ஆச்சான்னு நம்ம என்ன பண்ணிக்கணும், வெரிஃபை பண்ணிக்கணும். ஆனால் வெரிஃபை பண்ண தேவையில்ல, ஒன் சக்ஸஸ்னா ஆல்வேஸ் சக்ஸஸ். ஓகேவா? அப்படின்ற மாதிரி இருக்கும். நியூ பில்ட் அகெயின் வந்துருச்சா? இந்த இடத்துக்கிட்ட வந்து திரும்பி இங்கே போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், ப்ரொவிஷனிங் ஆகுமா? ப்ரொவிஷன் ஆச்சுன்னா இந்த இடத்துக்கிட்ட மோடிஃபைடு அட்டம்ப்ட் 5 லைவாக இருக்கிற மோடிஃபைடு அட்டம்ப்ட் 2 எனக்கு லைவ்லேயே, எனக்கு இப்போ லைவ்லேயே வச்சு மாற்றினேன் அதை. ஓகேவா? லைவ்லேயே இருக்கும், லைவ்லேயே மாற்றுவோம் அதை. ஓகேவா? லைவ் எந்த ஒரு செகண்ட் கூட, ஒரு சின்ன ஒரு மில்லி செகண்ட் கூட அடி வாங்காது. ஓகேவா? அது மாறுதுன்றதே தெரியாது யூசருக்கு, ஆனால் மாறும். ஓகே, தென் வாட் வி ஆர் கோயிங் டு டூ, அப்கமிங் ப்ரொவிஷனிங். ஓகே, பில்ட், ரன் டைம், பில்டு சக்சீட் ஆகும், ரன் டைம் சக்சீட் ஆகும். ரன் டைம் சக்சீட்னா திரும்பி ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு, ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜரு. ஓகேவா? ஸோ ரன் டைம் சக்சீட் அகெயின். ஓகேவா? இப்போ திரும்பி நம்ம போக சொல்ல இந்த இடத்துக்கிட்ட பாருங்க. ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர், மோடிஃபைட் அப்டேட் 5. ஓகேவா? இது 2 பழசு. ஓகேவா? இது 5. ஓகேவா? நம்ம இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணல. ஸோ திரும்பி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா இந்த இடத்துக்கிட்ட அகெயின் 5ஆக மாறிடும். அதுக்கப்புறம் அது எப்பயுமே 5 தான். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணால் தான் உண்டு. இந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் அந்த பைப்லைன் ஃப்ளோ, CI/CD சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கண்டினியூஸாக டெப்ளாய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அடுத்தடுத்த வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, வெர்ஷன் 4, வெர்ஷன் 5. ஒரு வாட்டியும் நீங்கள் சர்வரை அப்டேட் பண்ண சொல்ல நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வெர்ஷன் மெயின்டெனன்ஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துக்கிட்ட வெர்ஷன் 1.1, 1.0.1, 1.2, 1.3, 1.4, 1.5 அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நோட் பண்ணிக்கிட்டே போகலாம் அந்த வேர்ஷனை. இப்போ வேர்ஷன் 1 கரெக்டாக இருந்ததுப்பா, வேர்ஷன் 1.1 தப்பாக இருந்ததுப்பா அப்படின்னா வேர்ஷன் 1க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்பி டவுன்கிரேட் பண்ணிக்கலாம். அதை திரும்பி எரரை கிளியர் பண்ணிவிட்டு திரும்பி அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி உங்கள் வேர்ஷனை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேவா? வேர்ஷன் மெயின்டெனன்ஸ்க்காக தான் இது கொடுத்து வச்சுருக்காங்க, சும்மாவே இருக்குது. ஓகேவா? நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதோட முடியுது உங்களுக்கு டிப்ளாய்மெண்ட் கிளாஸு. டிப்ளாய்மெண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்தது, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்ளாய் பண்ணது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க கொடுக்குற ஒரு டொமைன். ஓகேவா? நம்ம சொந்தமாக ஒரு டொமைன் வாங்கி தமிழ் கோடிங் அகாடமி, எபிலிட்டி கோடிங், எபிலிட்டி ஃபியூஷன், ஓகேவா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா sandy.com, nivedita.com, tamana.com அப்படின்ட்டு vijay.com அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் டொமைனை வாங்கி நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ இவங்க கொடுத்துருக்க இந்த டேட்டாவை அந்த டொமைனில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இப்போ கூகுளில் போயிட்டு லைவாக vijay.com இல்லை நான் உங்கள் பேர் நீங்கள் வாங்கின டொமைனை போட்டு .com .in என்ன வாங்கினீங்களோ அதை கொடுத்தீங்கன்னா எப்படி வர்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.